மீனராசி, மீன லக்னம். பயமுறுத்தும் சனீஸ்வர பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய இந்த ராசி குருவோடைய ராசி, சாமியார் ராசின்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த 4 ராசிகள் மகரம், கும்பம், மீனம், தனுசு, இந்த 4மே சாமியார் ராசி. ஏன்? வருட கிரகங்களோடைய ராசி. ஒரு பலன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம், ஒரு 1.5 வருஷம். சில பேர் டக்குன்னு கஷ்டப்படுவாங்க, ஒரு 3 to 8 மாதத்துக்குள்ளார மீண்டு வந்துடுவாங்க. சில பேர் 5 வருஷமாக 6 வருஷமாக தொடர்ந்து கஷ்டப்பட்டே இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த மாதிரி வருட கிரகங்களுடைய ராசியில் நம்ம பிறக்கும்போது நம்ம நிச்சயமாக ஒரு சாமியாராக தான் ஆக்கிட்டு போகும். வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பணம் புகழ் வந்தாலுமே கடைசியில் ஒரு 40s தாண்டும் போதே எனக்கு எதுவும் வேண்டாம் சாமி, ஆளை விட்டா போதும், நிம்மதியான வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மை வந்துடுங்க. வெறுப்புங்கிறது நீங்களே ஏற்படுத்திக்கிறது தான். ஒரு தன்மை வந்துடும், நம்ம இப்படியே இருக்கலாம், இதுதான் நல்லாயிருக்கு, நம்ம நம்மளாவே இருக்கலாம். ஒரு ஆடம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு பேசுகிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல், நல்ல சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆர்வமெல்லாம் இருக்கும். அந்த மத்தியம வயது வரும்போது இதெல்லாம் படிப்படியாக நீங்கள் குறைச்சிக்கு வருவீங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கும்பம், மீனம், தனுசு, மகரம், இந்த 4 ராசி காரணம். இன்றைக்கி சனீஸ்வர பகவானுடைய முழு பிடியில் சிக்கக்கூடிய ராசி. சொல்லும் போதே ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. எதுவுமே இந்த பக்கம் நவர முடியல, அந்த பக்கம் நவர முடியல. பாம்பு ஒன்று தலையில் சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இன்றைக்கி சனீஸ்வர பகவான் நம்மளை சுற்றி இருக்கிறார். எங்கே போ, இன்று போய் நாளை வா, இந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது அவர்கிட்ட, வேறு எதுவுமே இல்லை. மன அழுத்தம், அதுவுமே சந்திரன் ராகுவோடு இருந்து இன்றைக்கி சனி பகவான் அங்கே போனாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட்டால் இப்போவே பைத்தியம் முடிச்சிடும் போலங்க, அந்த அளவுக்கு எனக்கு மனசு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசினா கடன்னு தண்ணியில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மீனராசி இருக்காங்க. இன்றைக்குமே வந்து நீங்கள் ஒரு உண்மையை சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள். அடுத்தவங்களுக்காக உழைச்சி தேஞ்ச ராசி தான் இந்த மீனம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது நீர் ராசி. நிறைய ஹெல்ப்பு, தண்ணியை பார்த்து செலவழிக்கும் போது நம்ம ரொம்ப மேம்படுவோம். அதே போல் இந்த நீர் ராசியில் பிறந்தனால பணத்தை யோசிக்காமே செலவு பண்ணிடுவீங்க. யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, எங்கிட்ட இல்லை கடன் வாங்கியாவது கொடுக்கணும், என்னுடைய தொழிலை இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவன் வளரல, நம்ம தொழிலை இன்னொருத்தன் கற்றுக்கிறான், நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும், அதெல்லாமே இல்லை. பரவாயில்ல, அவனும் பொழைச்சிட்டு போகிறான். இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? மீனராசிக்கு மட்டும்தான் வரும். குருவோடைய 2 வீடு இருக்கும். தனுசுக்கு வரும், அதுக்கப்புறம் மீனத்துக்கு வரும். இந்த 2 ராசி நபர்கள் தான் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு கஷ்டங்களை சந்தித்த ராசின்னு சொல்லலாம். ஏன்? அடுத்தவங்களை பார்த்துட்டு, அடுத்தவங்களுடைய நலனை பேணி காக்கிறதுனால, அடுத்தவங்க விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா வழியிலையும் உள்ளே நினச்சி இந்த மாதிரி இருக்காதீங்க, அந்த மாதிரி இருங்கன்னு பொருளாதார உதவிகள். இந்த காலத்தில் யாருங்க பொருளாதார உதவிகள் பண்ணுறாங்க? அட்வைஸ் வேணால் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இன்றைக்கி தனிமரமாக நிற்கக்கூடிய இந்த மீனராசி மற்றும் மீன லக்னம், இனிமேல் சொல்லிட்டே போகலாம். இந்த ராசியை பொறுத்தவரையும் கல்யாணமாகாமையே தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு உதவக்கூடிய ராசின்னு சொல்லலாம். 20 வருஷமாக இருக்குது, அவங்களே வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். இது எல்லாத்துக்குமே சந்திரன் அந்த புதனோட நட்சத்திரம் இருக்கும்போதுங்க, ரேவதி சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு பாச பிணைப்பை அள்ளி கொடுத்துரும். பிற்காலத்தில் அதுவே பெரிய பகைமை உணர்ச்சியை ஏற்படுத்தும், அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி பலன்கள் நிச்சயமாக நடக்கும். படிப்பில் ரொம்ப சுட்டி, இன்றைக்கெல்லாம் படிப்பு எங்கே போச்சுன்னே தெரியல, என்னாச்சுன்னு தெரியலைங்க. இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு 6 மாதமாக இந்த மாதிரி இருக்காங்க, படிக்கிறதே கிடையாது, ஒரு கான்சன்ட்ரேஷனே உட்கார மாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துல. அப்படின்னா இந்த 7.5 சனியோட ஜென்ம சனியோட காலம்தான். இப்போவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஆல்ரெடி ராகு அடிச்சுட்டு போனதே எங்களால் தாங்க முடியல. இன்றைக்கி சனீஸ்வர பகவானுடைய முழு பிடியில் இப்படிங்க சர்பம் வரைஞ்சா எப்படி இருக்கும், அதுக்குள்ளே நம்மளை அடைச்சி வச்சா அந்த மாதிரி சனீஸ்வர பகவானோட பிடியில் கம்ப்ளீட்டாக அப்படியே அடைஞ்சிருக்கீங்க. இந்த பக்கம் கை ஆட்ட முடியாது, இந்த பக்கம் கால் அசைக்க முடியாது, எந்திரிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வரீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, யாருக்கும் தெரியாமல் அழுகுறீங்க. அதுதான் முக்கியம். எல்லாரும் வரும்போது கண்ணை தொடச்சிட்டு உங்களுடைய வேலையை பார்க்குறீங்க. ஆனால் என்ன காரணம், என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. ஆனால் அழுகாமல் எனக்கு தூக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி மீனத்தை பொறுத்தவரை அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் இருக்குது? மீனராசியை பொறுத்தவரை ராசியிலே சனீஸ்வர பகவான் வக்ரம், ராசிக்கு 12 ராகு, ராசிக்கு 4 குரு, ராசிக்கு 6ஆம் இடமான சிம்மத்தில் சுக்கிரன் மற்றும் கேது, ராசிக்கு 7 சூரியன் மற்றும் புதன், ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய்.
இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே இப்படி தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் பலன்கள்? சூரியன் புதன் 2 பேரும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. அப்போது பிரச்சனையோடைய ஆணி வேற இந்த டைமில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இந்த பிரச்சனைலாம் எங்கேருந்து வருது, ஏதிருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாமல் பல பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சொல்லவே முடியாத அளவுக்கு கவலைகள். இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஆணி வேற தூக்கி வீசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு இது சரியான காலமாக இருக்கும். ஏன்? சூரியன் புதன் புத ஆதித்யா யோகம் சேர்ந்து ராசியை பார்க்குது. அப்போ புத்திசாலித்தனம் அதிகமாகும். அப்போ அந்த புத்தியை வச்சு ஜெயிச்சிடலாம், அந்த புத்தியை வச்சு இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம், இந்த புத்தியை வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம், இதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நிறைய புத்தி சார்ந்த ப்ராப்ளம், நான் ஒரு எஃபர்ட்ஸ் போடுறேன் ஜெயிக்க முடியல, மற்றவங்க போடுறாங்க ஜெயிக்க முடியுது, ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்க இன்னைக்கு. அப்போ இதெல்லாமே மாறப்போகுது. பரவாயில்ல, ஒரு ஹோப் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்கும். செவ்வாய் 8ல் இருந்தாலும் தன்னோட வீட்டை பார்க்குற 2ஆம் வீட்டை எப்படியோ அடிச்சு பிடிச்சி பணத்தை கொண்டு வந்துடுவீங்க வீட்டுக்கு, அது வேறு விஷயம். எவ்வளோ ஏமாந்தாலும் பணம் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கீங்க. அதுதான் கடவுள் கொடுத்த பரிசு. ராகு என்ன பரிசு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா, யாரையும் நம்பக்கூடாது, பொருளாதாரத்தில் தனிச்சு தான் இருக்கணும். அது இந்த மீனராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுருக்கீங்க. நோய் விலக போகுது, நோய்க்குண்டான மருந்து அப்படிங்கிறது கிடைக்கும். இத்தனை நாள் என்ன செலவு ஏது செலவுன்னு தெரியாமல் நிறைய மருந்துகள் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு ஆகாத சுக்கிரன் அவர் திக்பலம் பெற்றிருந்தாலுமே பாதிப்பு தான். இன்றைக்கி 6ஆம் இடத்துல ஒளிஞ்சிருக்கார், கேதுவோடு இருக்கார். அதனால் ஒரு ஓரமாக அவர் இருப்பார். அவர் சார்ந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவ்வளோ பிரச்சனைகளும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். 1000 கஷ்டங்கள் இருக்கட்டும், என்னோடய சம்சாரம் எனக்காக வந்து நின்னாங்க, இந்த பிரச்சனையை அவங்க சமாளித்தாங்க, இந்த நேரத்தில் நான் கல்யாணம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பாதிப்பு இருக்குமா, இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே திருமணம் சார்ந்த 1000 கேள்விகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு டிக் போட்டு வச்சுக்கோங்க. அது எல்லாமே பாசிட்டிவ். திருமணம் சார்ந்த விஷயத்தில் முயற்சி பண்ணுறேன், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், பொண்ணு பார்த்துட்ருக்கேன், அமையவே மாட்டேங்குது, பல வருஷம் தள்ளி போயிட்டே இருக்குது, எங்களோட இப்போ மருமக எங்கே தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார 1000 கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக இந்த புதனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கும். ஏன்? புதன் கேந்திர மூல திரிகோணமான தன்னுடைய வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ புதனுடைய பத்திர யோகம் இந்த நேரத்தில் வேலை செய்ய போகுது. ஏற்கனவே புத ஆதித்யா சூரியனுடைய புதன் சேர்ந்து ராசியை பார்க்குறப்ப படிக்காத குழந்தைகளாம் இனிமேல் படிக்க போகுது. ஒரு விஷயத்தை நான் எஃபர்ட்ஸ் போட்டு கடுமையாக போராடிட்டு இருக்கேன், சக்ஸஸ் ரேட்டிங் எப்போ? என்னோடய ராசி அடுத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணலை. இதெல்லாமே விரக்தியான பேச்சு. கடந்த மாதங்கள் ஃபுல்லாகவே இதை தான் பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்குமே பாருங்கள், இந்த அக்டோபர் மாதம் தொடங்கும் போது சந்திரன் தனுசு ராசிலையும் மகர ராசிலையும். இப்போ எனக்கு என்ன தொழில் நல்லா இருந்தால் போதும் எனக்கு அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்கும். இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்? தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அடுக்கடுக்காக 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே மீண்டு வெளியே வந்து ஜெயிக்கக்கூடிய நேரமாக இந்த டிரான்சிட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆக மொத்தம் இந்த அக்டோபர் மாத பெயர்ச்சி உங்களுக்கு புதிய வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே, அறிவு சார்ந்த விஷயங்களையுமே சரி, 2வது திருமணம் சார்ந்து 1000 பிரச்சனை இருக்கட்டும், இனிமேல் ஒய்ஃபு பரவாயில்ல நம்ம பிரச்சனை இருக்கட்டும், கிட்டத்தட்ட பிரியிற சூழ்நிலை வந்துருச்சு, கோர்ட்டு கேஸுன்னு போயாச்சு, பரவாயில்ல ஒரு தடவை ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஹோப் வந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பிரிவினுடைய விளிம்பில் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இனிமேல் சேர்ந்து வாழக்கூடிய காலமாக இருக்கும். நிறையா பிரச்சனைகள் இன்றைக்கி, கண் திருஷ்டிகள், வெளியே தலை நிமிர முடியாத மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இந்த மீனத்துக்கு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம், கோள்களுடைய சாரத்தை பொறுத்து தினமும் கிரகம் தன்னுடைய டிகிரியை மாற்றிக்கும், நகரும். இப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% தீர்வாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.